இந்த நாளிலே நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருப்பதின் அடையாளங்கள் என்கிறதான தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். प्रिय लोगों, इन दिनों में मसीह में बने रहना इस विषय में मनन करेंगे. ஆண்டவருக்குள்ளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஒவ்வொருவரும் நிலைத்திருக்க வேண்டியது வேதம் நமக்கு சொல்லித் தருகிற ஒரு அன்பான ஒரு காரியமாக இருக்கிறது. परमेश्वर के भीतर हम कैसे बने रहना वो हमें बाइबल सिखाता है. ஆகையினால் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். इसलिए हम हर एक लोग मसीह में बने रहना चाहिए. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். यीशु मसीह को हमने ग्रहण किया, அவருக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். उनके लिए हम जी रहे हैं. அந்த வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். वो जीवन में प्रतिदिन हमें उसमें स्थिर रहना है. அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் நம்மிலே விரும்புகிறார். वैसा एक जीवन परमेश्वर हमारे अंदर वो चाहत रखता ஏதோ है. கொஞ்ச நாள் ஆண்டவருக்காக வாழ்ந்தோம், थोड़ा दिन परमेश्वर के लिए जीकर அப்புறம் கொஞ்ச நாள் உலகத்திற்காக வாழ்வது, फिर थोड़ा दिन दुनिया के लिए जीना, இன்னும் கொஞ்ச நாள் குடும்பத்திற்காக வாழ்வது, और थोड़ा दिन परिवार के लिए जीना, இன்னும் கொஞ்ச நாள் உறவினர்களுக்காக வாழ்வது. और थोड़ा दिन अपना रिश्तेदार के लिए जीना. அப்படி இல்லாதபடி கிறிஸ்துவுக்காக வாழ்வதுதான் அவரிலே நிலைத்திருப்பது. उस तरह जीना नहीं, परमेश्वर के अंदर जीना ही मसीह के लिए जीना है. அதற்கான சில அடையாளங்கள் நம்மை பார்க்கும் போதே நமக்குள்ளே இருந்து தெரிய வரும். देखिए, उसके लिए थोड़ा बहुत चिन्ह हमें देखते ही हमें पता चलता है. அதைத்தான் இந்த நாளிலே நாம் தியானித்து ஜெபிக்க இருக்கிறோம். वही हम इन दिनों में मनन करके उसका अध्याय मनन करके पढ़ेंगे. அன்பானவர்களே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருப்பானானால் प्रिय लोगों, एक व्यक्ति अगर मसीह के अंदर बने रहेगा तो அவனுடைய வாழ்க்கையிலே சில அடையாளங்கள் வெளிப்படும். उसके जीवन में कुछ चिन्ह प्रकट होता है. அதற்கு மாறான அடையாளங்களாக இருந்தால், उसके विरोध अगर चिन्ह होगा तो, அல்லது நான் இப்பொழுது சொல்ல போகிறதான அந்த அடையாளங்களுக்கு வித்தியாசமான காரியங்கள் இருக்குமானால், मैं भी जो कहने वाला हूँ उसके विरोध अगर तुम्हारे भीतर कोई चिन्ह होगा तो அவன் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கவில்லை, वो मसीह के अंदर स्थिर नहीं है. வந்து வந்து போய் கொண்டிருக்கிறவனாய் वो இருக்கிறான். आते जाते रहने वाला व्यक्ति. இந்த நோவா காக்காவை பிடிச்சு வெளியே விட்டார். जैसे नोआ ने जो कौवे को पकड़ के बाहर அங்கே छोड़ा, சொல்லப்பட்டிருக்கிறது வந்து வந்து போறது. वहाँ पे ये लिखा है कौवा आते जाते रहता था. இன்னைக்கு சிலர் அப்படிதான் இருக்கிறாங்க. इन दिनों में कुछ लोग वैसे ही हैं. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை காக்காவை போல இருக்கிறது. मसीह के जो जीवन है मसीह के अंदर वो कौवे की तरह है, வர்றதும் போறதுமா இருக்கிறது. आना और जाना. அப்படித்தான் சபைக்கு வர்றதும் இருக்கிறது. वैसा कलीसिया में भी इस तरह ही हो रहा है. நினைச்சா வர வேண்டியது, நினைச்சா போயிட வேண்டியது. मन करेगा तो आते हैं, नहीं तो नहीं आते அப்படி हैं. இல்ல. वैसा नहीं, கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். मसीह के अंदर बने रहना. நம்முடைய எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். कोई भी परिस्थिति में हमें मसीह के अंदर बने रहना है. ஆனா அதே நேரத்தில் அந்த நோவா புறாவை வெளியே அனுப்பினார். देखिए, उसी समय एक कबूतर को नोआ बाहर छोड़ता அது है. பாருங்க, சரியான தகவலோடு வந்தது. वो एक अच्छा संदेश लाता है. அதுபோல நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். उसी तरह हमें भी मसीह में बने रहना है. முதலாவது நாம் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். पहला हम एक वचन पढ़ेंगे. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை முதல்ல தமிழ்ல வாசிங்க. फर्स्ट योवान 3 अध्याय 6वां वचन. அடுத்தது இந்தியில வாசிக்கலாம். फर्स्ट योवान. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. हिंदीல அந்த வசனம் வாசிங்க. जो कोई उसमें बने रहता है वह पाप नहीं करता. जो कोई पाप करता है उसने ना तो उसे देखा है और ना उसको जाना है. ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம் பாவம் செய்யாமல் இருக்கிறதான ஒரு வாழ்க்கை. यहाँ पे लिखा है पाप के बिना कैसे जीना. யார் பாவம் செய்யாமல் இருக்கிறார்களோ जो कोई पाप नहीं करता है அவர்கள்தான் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிறார்கள். वही लोग मसीह के अंदर बने रहते हैं. பாவம் செய்கிறவன் जो पाप करने वाला கிறிஸ்துவில் நிலைத்திருப்பதில்லை. मसीह के अंदर नहीं रहता. கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவன் मसीह में बने रहने वाले பாவம் செய்வது இல்லை. पाप नहीं करते. அல்லேலூயா. आमेन. அப்ப பாருங்க,
அவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பானானால் अगर वो मसीह के अंदर अपना जीवन बिताएगा तो அவனால பாவம் செய்ய முடியாது. वो व्यक्ति से पाप नहीं होगा, அவன் பாவமும் செய்ய மாட்டான். वो पाप भी नहीं करेगा। அவன் பாவம் செய்கிறான் என்றால் अगर वो पाप करने वाला व्यक्ति होगा அவன் तो ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கிறான். वो कुछ पाने के लिए मसीह के और बड़ा है। அவனுக்கு அந்த ஆதாயம் முடிந்த உடனேயே उसका जरूरत पूरे होने पर இயேசுவை விட்டு வெளியே போகிறான். मसीह को छोड़कर बाहर निकलता है, அவருடைய சத்தியத்தை விட்டு விலகி போகிறான். सत्य को छोड़कर वो अलग होता है, பாவத்தில் போகிறான். पाप में चला जाता है। இயேசுவை விட்டு விலகி போனாலே அதான் ஃபர்ஸ்ட் பாவம். मसीह को छोड़कर जब हम अलग होते हैं वही पहला पाप है। அடுத்தது அங்கெல்லாம் போய் செய்து விட்டு उसके बाद सब वहाँ कर மறுபடியும் ஆண்டவரே என்று சொல்லி வந்து விடுவார். फिर से मसीह के पास आना। ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து हमारा परमेश्वर எத்தனை தடவை போயிட்டு வந்தாலும் ஏத்துக்குவார். कितनी बार भी आने पर अपनाता है, அதுக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறார். एक टाइम रखा है। ஆனா என்னன்னா நிலைத்திருக்கவில்லை நீங்கள். देखिए अब बने नहीं रहे, அவர் ஏற்றுக்கொள்ளுவார். परमेश्वर अपनाता ஆனா है। நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் மலராது. हमारा जीवन कभी इधर बिधर ना होगा। ஒரு செடியை நட்டு வைக்கிறோம், समझो एक झाड़ को लगाते हैं, அது வளர்ந்து வருகிறது. वो जैसा बढ़ता है கொஞ்சம் வளர்ந்த உடனே பிடிங்கிடுறோம், थोड़ा बढ़ने पर हम उसको निकाल देते போய் हैं, வேற இடத்துல நடுகிறோம். जाके दूसरी जगह पे उसको அங்க 2 நாள் விடுறோம், वहाँ पे 2 दिन छोड़ते हैं, அடுத்தது வேற இடத்துல, फिर दूसरी जगह, அடுத்தது இன்னொரு இடத்துல. फिर दूसरी जगह। ஒரு நாள் செடி வளராது, कभी भी वो बढ़ेगा नहीं, சீக்கிரம் செத்து போயிரும் செடி. जल्दी मर जाएगा। அது போலதான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாழாத வாழ்க்கை என்பது. उसी तरह मसीह के अंदर नहीं जीवन बिताना, பிடிங்கி பிடிங்கி நடுறது. इधर से उधर उधर से इधर। கொஞ்ச நாள் கிறிஸ்துவுக்குள்ளே, थोड़ा दिन मसीह के अंदर, கொஞ்ச நாள் உலகத்திற்குள்ளே, थोड़ा दिन दुनिया के अंदर, மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளே, फिर से मसीह के अंदर, மறுபடியும் பாவம் செய்வதற்காக फिर உலகத்திற்குள்ளே, से पाप करने के लिए दुनिया के अंदर, சனிக்கிழமை வரைக்கும் உலகத்துக்குள்ளே, शनिवार तक दुनिया में, ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே சபைக்குள்ளே. संडे को कलीसिया के अंदर। அப்படித்தான் எல்லாரும். वैसे ही सब है, ஆனா ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே சிலர் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துருவாங்க, लेकिन कुछ लोग है संडे आते ही मसीह के अंदर आ மறுபடியும் जाते हैं, திங்கட்கிழமையா போயிடுறது. फिर मंडे को दुनिया में निकल जाना। ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமே போயிருவோம் அப்படிங்கிறீங்களா? क्या आप लोग ये कहते हैं कि मैं संडे शाम को ही निकल जाता இது हूँ? நிலைத்திருக்கிற காரியம் அல்ல. ये बने रहना नहीं। இப்படி இருக்கிறவன் பாவம் செய்கிறவன். ऐसे रहने वाला व्यक्ति पाप करता है। பாருங்க, இந்த உலகத்தின் காரியங்களுக்காக போயிடுறது, देखिए दुनिया के काम के लिए चले உலகத்தின் जाना, பாவத்திற்காக போய் விடுவது, दुनिया के पाप के लिए जाना, அது அதிலேயே தெரிஞ்சு போயிடும். उसी में पता चल जाता இவன் है கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கவில்லை, ये मसीह के अंदर बना नहीं है, இவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வாழவில்லை. ये मसीह के अंदर जीवन नहीं बिता எல்லா रहा है। அனுபவங்களும் இருக்கிறது. सब अनुभव है, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், उद्धार पाया है, ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், बपतिस्मा लिया है, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், पवित्र आत्मा का अभिषेक पाया எல்லாம் है, ஆராதிக்கிறோம், सब आराधना करते எல்லாமே हैं, இருக்கிறது. सब कुछ है। ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திராவிட்டால் लेकिन मसीह के अंदर बने नहीं रहेंगे அவன் तो பாவம் செய்கிறவன் என்று வேதம் वो சொல்லுகிறது. पाप करता है, ऐसा पवित्र அப்ப शास्त्र कहता யார் है। பாவம் செய்யாமல் இருக்கிறார்களோ जो कोई पाप नहीं करता है அவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிறார். वही लोग मसीह के अंदर स्थिर रहते हैं। கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கும் போதுதான் मसीह के अंदर स्थिर रहते समय அவருக்குள்ளே வளர முடியும். उसके भीतरी हम बढ़ सकते हैं। அல்லேலூயா. आमेन। அப்ப பாருங்க, இப்படிப்பட்டதான வாழ்க்கை இருக்கக்கூடாது. ऐसा जिंदगी हमारा नहीं होना, கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். मसीह के अंदर हमें बने रहना है। அதனாலதான் இந்த நிலைத்திராதபடினால்தான் इसलिए स्थिर नहीं रहते, அவர்கள் इसलिए பாவம் செய்வதோடு மாத்திரமல்ல, पाप करते हैं, इतना ही नहीं, நான் சொல்லுவது போல அவருடைய வாழ்விலும் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. जैसा मैं कहता हूँ उसके जीवन சரியான में भी வளர்ச்சி இல்லை. कुछ बढ़ोतरी नहीं, இன்னும் குழந்தையை போல இருக்கிற அனுபவம், और बच्चे की जैसा अनुभव, இன்னும் முதிர்ச்சி அடைய முடியவில்லை. और बड़े नहीं हुए, ஏதாவது தேவையில்லாத காரியங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு அப்படியே போய் கொண்டிருக்கிற அனுபவங்கள். देखिए बहुत सारा ऐसा कार्य அதுல अनुभव இருந்தே बता सकते தெரிகிறது हैं। இன்னும் சரியாக கிறிஸ்துவுக்குள்ளே வளரவில்லை. इसमें पता चलता है मसीह के अंदर बरोबर से नहीं बढ़े। ஆகையினாலே ஒருவன் பாவம் செய்கிறவனாய் இருப்பானானால் इसलिए एक व्यक्ति अगर पाप करने वाला होगा तो அவன் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கவில்லை என்பது वो அர்த்தம். मसीह के अंदर नहीं बना है। இன்னும் பாருங்க, கிறிஸ்துவை விட்டு விலகி செல்லுவதே முதலாவது ஒரு பாவம் என்று சொன்னேன். मसीह को छोड़कर अलग ही होना ही पहला पाप இது है। போல பல பாவங்கள் இருக்கிறது. ऐसा कई प्रकार के पाप है। வேதம் வாசிக்காமல் இருப்பது बाइबल பாவம், नहीं पढ़ना, ஜெபிக்காமல் இருப்பது பாவம், प्रार्थना नहीं करना, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு இனி வரும் கீழ்ப்படியாமல் இருப்பது பாவம், परमेश्वर की आज्ञा को नहीं मानना, இப்படி பலவிதமான பாவங்கள் இருக்கிறது. ऐसा कई प्रकार के पाप है। ஆனால் பாவத்திற்கு வேறொரு பெயரை வைத்துக் கொள்கிறது தான்
விசுவாசிகளின் வழக்கமாய் போய்விட்டது देखिए वो पाप के लिए अपनी मर्जी से कोई नाम देना ही विश्वासी लोगों का आदत बन गया है। இல்லையா? வேற உலகத்தான் செய்தால் அது பாவம், जो दुनिया वाला करेगा तो भी वो पाप, விசுவாசி செய்தால் பலவீனம். विश्वासी करेगा तो वो कमजोर। அப்படிதானே? ऐसा ही है ना? இல்லையா? அவனும் ஜெபிக்கல, அவன் பாவி. उसने प्रार्थना नहीं किया इसलिए वो पापी है। விசுவாசி ஜெபிக்கல, विश्वासी प्रार्थना नहीं किया, பலவீனன். वो कमजोर, எனக்கு எந்திரிக்க முடியாது, मैं नहीं उठ सकता, தூங்க முடியாது, मैं नहीं सो सकता, ஜெபிக்க முடியாது, प्रार्थना नहीं कर सकता, உடம்பெல்லாம் நோகுது, அது வலிக்குது. पूरा शरीर में दर्द। அப்ப பாருங்க, அதேதான் அவரும் செய்யல. वही वो भी नहीं किया, அவர் பாவி, वो पापी है। வேதம் வாசிக்கல, पवित्र शास्त्र नहीं पढ़ा, அவர் பாவி. वो पापी। அதைத்தான் நாமளும் செய்யல. वही हम भी नहीं किए। கேட்டா பலவீனம். पूछेंगे तो हम कमजोर। என்ன செய்யறது? நானும் வாசிக்கணும்னு தான் நினைக்கிறேன், क्या करे, मैं भी सोचता हूँ நானும் कि पढ़े, ஜெபிக்கணும்னு தான் நினைக்கிறேன், मैं भी प्रार्थना करने के लिए सोचता हूँ, ஆண்டவருக்காக வாழணும்னு தான் நினைக்கிறேன். मसीह के लिए जीने के लिए सोचता हूँ। ஏங்க, அவன் வந்து பாவி. देखिए वो पापी है, அதே நாம செய்த சில காரணங்கள் இருக்கிறது. वही काम अगर हम करेंगे तो मेरे लिए कुछ कारण है। நான் சொல்லுகிறேன், நீங்க கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கவில்லை. मैं कहता हूँ तुम मसीह के अंदर नहीं बने हो। கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். जो मसीह के अंदर बने रहेगा वो पाप नहीं करता, அதுதான் அடையாளமாய் இருக்கிறது. वही उसका चिन्ह है। ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். दूसरा एक वचन हम पढ़ेंगे, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. फर्स्ट यूहन्ना 3 अध्याय 24 में लिखा है, அங்கே நாம் வாசிக்கிறோம், அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वहाँ पर हम ये पढ़ते हैं उसकी आज्ञाओं को मानना, அவன் அவரில் நிலைத்திருக்கிறான். वो उसमें स्थिर रहता है। ஆண்டவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவது, परमेश्वर की आज्ञाओं को मानना। ஆண்டவர் இந்த வேத வசனங்களை சிலதை ஆலோசனைகளாக சொல்லி இருக்கிறார், देखिए परमेश्वर ये वचन को कुछ सलाह के साथ लिखा है சிலதை கட்டளைகளாக சொல்லி और இருக்கிறார். कुछ को आज्ञाओं के साथ लिखा है। ஆனால் வேத வசனம் சொல்லி இருக்கிற எல்லாவற்றுக்கும் நாம் உட்பட்டவர்களாய் வாழ வேண்டும். लेकिन परमेश्वर का जो भी कहता है सारे அந்த आज्ञाओं को हमें கட்டளைகளை मानना है, கைக்கொள்ளுகிறவர்களாய் வாழ वो வேண்டும். आज्ञाओं को हमें मानना है। அப்ப பாருங்க, அவர்கள்தான் கிறிஸ்துவில் देखिए நிலைத்திருக்கிறார்கள். वे लोग ही मसीह के अंदर बने रहना, அதுதான் நமக்கு அடையாளமாய் இருக்கிறது. वही हमारा चिन्ह है। இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், यीशु मसीह का आज्ञा मानना, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், परमेश्वर का आज्ञा मानना, அவைகளை கைக்கொள்ளுகிறவர்கள் उसे आज्ञा मानकर चलना, அவரில் நிலைத்திருக்கிறார்கள். उसमें बने रहने वाले। பாருங்க, சில கட்டளைகள் நமக்கு ஃபேவரா இருக்கும், அதாவது நமக்கு சாதகமாக இருக்கும். देखिए कुछ आज्ञा ऐसा लगेगा हमारे लिए है। அதுதான் நம்ம விசுவாசிகளுடைய வாழ்க்கையில ஏற்படுற பிரச்சனையே அதான். देखिए एक विश्वासी की जिंदगी में होने वाला एक संकट यही है। விசுவாசி நீங்க மட்டும் நினைச்சிராதீங்க, विश्वासी कहने पर केवल आप ही நம்ம नहीं, எல்லாரும் ஆண்டவருக்கு விசுவாசிகள். हम सब परमेश्वर के ஆனால் நான் विश्वासी हैं। பொதுவாகவே சொல்றேன், தேவ பிள்ளைகள். मैं इस सबको कहता हूँ, பாருங்க, मसीह के நம்ம बच्चे, வாழ்க்கையில ஏற்படுற பிரச்சனையே அதான். हमारे जीवन में होने वाला संकट ही சில है। கட்டளைகள் ஈஸியா இருக்கும், कुछ आज्ञा एकदम इजी है, அது அப்படியே கரெக்டா நம்ம லைஃப்க்கு ஒத்து போற மாதிரி இருக்கும். वो हमारे जीवन को मैच करता है, அதெல்லாம் கை கொண்டுருவோம். इसलिए वो सब मानते हैं हम। பெரிய விஷயம் இல்ல, वो बड़ी बात नहीं है, அது நல்லதுதான். वो अच्छी बात है। ஆனா சிலது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். लेकिन कुछ आज्ञा कठिन சில है। பிரச்சனைகளை நம்முடைய வாழ்விலே சந்திக்க வேண்டியதா இருக்கும். हमारे जीवन में जब समस्या आता है, ஆனா அந்த இடத்துல வந்தவொடனே பிரேக் ஆயிரும். वो जगह पे हम ब्रेक होते हैं। அப்ப பாருங்க, அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முடியவில்லை. देखिए वो आज्ञाओं को हम नहीं मानते, அப்படி பைபிள்ல சொல்லல. ऐसा बाइबल में नहीं कहा है। சில கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், कुछ आज्ञाओं को मानिए, உங்களால முடியாத விட்டுருங்க. तुमसे जो नहीं होगा उसको छोड़ दो। இந்த பரீட்சையில வரும் பாத்தீங்களா, जैसा एग्जाम पेपर में आता है, ஏதேனும் 5க்கு மட்டும் விடையளிக்கவும், कुछ ये 5 क्वेश्चन के जवाब दीजिए, ஏதேனும் 5 கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவும், ये कुछ 5 आज्ञाओं को मान அப்படி लीजिए। பைபிள்ல எங்கேயும் சொல்லல. वैसा बाइबल में किधर भी नहीं எல்லா लिखा है। கட்டளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கீழ்ப்படிய வேண்டும். सारे आज्ञाओं को हमें मानना है, அவைகளை கைக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். उसे अपनाने वाले होना चाहिए। நாம் வாசிக்கிற வேத வசனங்களின்படி வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். जो हम पढ़ते हैं वो वचन के अनुसार हमें जीना है। நாம் கேட்கிற வேத வசனங்களின்படி வாழ்கிறவர்களாய் இருக்க हम जो வேண்டும். सुनते हैं वो वचन के अनुसार हमें जीना है। நம்முடைய பிரசங்கங்களிலே, இந்த வேத பாடங்களிலே கேட்கிற ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் हम இருக்க जो வேண்டும். भी वचन सुनते हैं परमेश्वर के, वो सारे वचन को हमें आज्ञा पालकर उससे हमें जीना है। அவர்கள்தான் கிறிஸ்துவுக்குள்ளாய் நிலைத்திருக்கிறார்கள்.
இருக்கிறார்கள் लोग मसीह के अंदर स्थिर रहते हैं அப்போ இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத பட்சத்தில் जो आज्ञा को नहीं मानते हैं குறிப்பிட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிகிறோம் जो कुछ कुछ आज्ञाओं को मानते हैं சில கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முடியவில்லை कुछ आज्ञाओं को नहीं मानते அதை हैं கைக்கொள்ள முடியவில்லை उसे नहीं अपना पाते हैं சிலர் அதற்கு எந்த முயற்சியும் கூட எடுக்கிறது कोई लोग उसके लिए कोई कोशिश भी नहीं करते சிலராவது முயற்சி எடுக்கிறோம் कुछ लोग எப்படியாவது कोशिश करते हैं கீழ்ப்படியணுமேன்னு कैसे तरह मुझे आज्ञा मानना है कोई कोई लोग எப்படியாவது कोशिश करते हैं கைக்கொள்ளணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணமாவது இருக்கு சிலருக்கு किसी लोगों के अंदर वो भीतरी वो सोच होता है சிலர்லாம் அதை கண்டுக்கிறதே இல்லை कोई लोग उसे देखते भी नहीं அது ध्यान नहीं வேண்டாம் அது देते நமக்கு வேண்டவே வேண்டாம் वो मुझे नहीं चाहिए करके ध्यान नहीं அதை देते கவனிக்கிறதே இல்லை उस पर ध्यान नहीं देना என்ன தெரியுமா அடையாளம் क्या चिन्ह है நம்ம पता है? கிறிஸ்துவில் நிலைத்திருக்கவில்லை हम परमेश्वर में नहीं ஏதோ बने அரசியல்வாதிகள் போல சந்தர்ப்பத்திற்காக கிறிஸ்துவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் जैसे पॉलिटिक्स में करते हैं वैसा उस तरह हम जीवन ஒரு बिताते हैं சந்தர்ப்பத்திற்காக हमें जो समय के अनुसार சில கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து कुछ आज्ञाओं को मानकर சிலதை அப்படியே அப்படியே ஃப்ளோல விட்டாச்சு பறக்க விட்டாச்சு वो कुछ आज्ञाओं को ऐसे ही उड़ा देना அப்படிப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது वैसा में नहीं जीना ஆண்டவருடைய எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுகிறவனே அவரில் நிலைத்திருக்கிறார் परमेश्वर के सारे आज्ञा को मानने वाला ही उसमें स्थिर रहता है அவரில் நிலைத்திருக்கிறவர்கள் அவருடைய எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுகிறார்கள் जो उसमें बना रहता है वो सारे आज्ञाओं को मानता है நம்ம அதற்காக முயற்சியாவது எடுக்கணும் முதல்ல उसके लिए हमें कोशिश करना है ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் இப்படி சொல்லுகிறதே हे परमेश्वर आपका वचन इस तरह அதுக்கு कहता है நான் கீழ்ப்படியணும் ஆண்டவரே उसे मुझे आज्ञा मानना है அதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் उसी तरह मुझे நம்முடைய जीना है வாழ்க்கையில் அதை செயல்படுத்தணும் मेरे जीवन में वो चलाना है அதற்கான முயற்சிகளை எடுக்கணும் उसके लिए हमें कोशिश करना है அந்த வார்த்தைகளுக்கு அப்படியே நம்ம அதை கைக்கொள்ள ஆரம்பிக்கணும் उसे आज्ञा मानने के लिए हमें शुरू करना ஒரே चाहिए நாள்ல இந்த பைபிள்ல இருக்கிற எல்லா கட்டளைகளுக்கும் இன்னைக்கே கீழ்ப்படிஞ்சு அப்படியே எல்லாம் செஞ்சிட முடியாது एक ही दिन में सारे आज्ञा को हम नहीं मान सकते அதனாலதான் ஆண்டவர் இன்னும் உலகத்துல நம்மளை வச்சிருக்கிறார் इसलिए परमेश्वर ने अब तक हमें दुनिया में रखा ஆல் है கம்ப்ளீட் அப்படின்னா நம்மளும் கம்ப்ளீட் वो कंप्लीट हो जाएगा तो फिर हम भी कंप्लीट हो जाएंगे அல்லேலூயா आमीन। ஏன் என்ன வச்சிருக்காருன்னா இன்னும் நம்ம கம்ப்ளீட் பண்ணல क्यों परमेश्वर हमें रखा है हमारे भीतर वो कंप्लीट नहीं हुआ है நம்ம செய்ய வேண்டிய வேலை இன்னும் இருக்கு हम जो करने वाला काम अभी बाकी है நம்ம அப்படி இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுவோம் वैसा इन दिनों को हमें நான் उस तरह இன்னும் से கை लेंगे। கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது मुझे अपनाने के लिए और आज्ञा है அதனாலதான் கர்த்தர் கிருபையா இந்த நாட்களை எனக்காக வைத்திருக்கிறார் इसलिए अनुग्रह से परमेश्वर ने दिन मेरे लिए रखा है தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களே परमेश्वर के आज्ञाओं को मानने के लिए கை கொள்ளுகிறவர்களே आज्ञा मानना ஆண்டவரில் நிலைத்திருக்கிறார்கள் परमेश्वर के अंदर बने रहते हैं அவரில் நிலைத்திராதவன் जो उसके अंदर स्थिर नहीं है அவருடைய கட்டளைகளை கை கொள்ளவில்லை उसको आज्ञा को नहीं मानता है ஹல்லேலூயா आमेन। மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம் तीसरा एक कार्य को देखेंगे யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம் यूहन्ना 15 अध्याय में 5वां वचन पढ़ते हैं। வசனத்தை வாசியுங்கள் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் मैं दाख लता हूँ ஆ तुम डालिया हो ஆ जो मुझ में बना रहता है ஆ और मैं उसमें ஆ वह बहुत फल फलता है ஆ क्योंकि मुझसे अलग होकर ஆ तुम कुछ भी नहीं कर सकते। தமிழ்லையும் வாசிருங்க நானே திராட்சை செடி ஆ நீங்கள் கொடிகள் ம் ஒருவன் என்னிலும் ம் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் ம் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் ம் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஹல்லேலூயா இங்கே நாம் பார்க்கிறோம் यहाँ पर हम देखते हैं இயேசுவில் நிலைத்திருக்கிறவன் जो परमेश्वर में बना रहता है அவன் கனிகளை கொடுக்கிறான் वो फल देता है, கனிகள் கொடுக்கிறான் फल देता है, மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொல்ல बहुत सारे फलों को देता है। இயேசுவுக்குள்ளாக நாம் வாழ்கிறோம் என்றால் तो यीशु मसीह की भीतर ही हम जिएंगे तो அவருக்குள்ளே நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் हर प्रतिदिन अगर उसके अंदर हम நம்முடைய जिएंगे तो வாழ்க்கை ஒரு கனியுள்ள வாழ்க்கையாயிருக்கும் हमारा जीवन एक फल से भरा हुआ இந்த जिंदगी होगा। கனியுள்ள வாழ்க்கையை தான் இயேசு எதிர்பார்க்கிறார் जो फल देने वाला जिंदगी को ही परमेश्वर இந்த आ देता है। கனியுள்ள வாழ்க்கை தான் இந்த உலகத்திற்கும் ये தேவையாயிருக்கிறது फल से भरा हुआ जिंदगी ये दुनिया के लिए भी चाहिए। அது என்ன கனி என்று சொல்லும்போது वो फल बोलने पर क्या है? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது गलातियों 5वां अध्याय में कहा है, அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் இச்சையடக்கம் சாந்தம் இவைகளெல்லாம் கனிகளாய் சொல்லப்பட்டிருக்கிறது देखिए वहाँ पे प्यार मोहब्बत ये सब इस तरह का वचन में लिखा है गलातियों में 5 में। ஹல்லேலூயா
அப்ப பாருங்க, இந்த கனிகள் இருக்க வேண்டும். देखिए ये फल हमारे भीतर होना चाहिए। ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருந்தால், एक परमेश्वर के अंदर अगर वो बना रहेगा அவனுடைய तो வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையாயிருக்கும். उसका जिंदगी फल से भरा हुआ जिंदगी। ஹல்லேலூயா. आमेन। அப்ப பாருங்க, இந்த ஆவியின் கனிகளாகிய அந்த 9 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் இல்லை. देखिए वो आत्मिक फल जो 9 कार्य है वो हमारे भीतर ऐसा नहीं कि नहीं है, எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த கனிகள் இருக்கிறது. हर एक की जिंदगी में वो फल है। அதுக்கு பேரு கனி இல்லை, उसका नाम फल नहीं, அது நம்முடைய சுபாவம். वो हमारा स्वभाव है। எல்லாருக்கிட்டையும் அன்பு இருக்கும், सबके पास प्रेम होता है, கொலைகாரங்கிட்ட கூட அன்பு இருக்கும் जो मर्डर करता है उसके भीतर भी प्यार இல்லையா? होता है। நம்ம சொல்லிடுவோம் அன்பே இல்லை அவனுக்கு. हम ऐसा कह देते हैं कि उसके अंदर प्यार ही ஒரு नहीं। மனித தன்மை என்கிறதான அந்த 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 மனித சுபாவம், அவனுக்குள்ளே ஒரு அன்பு அப்படிங்கிற ஒரு சுபாவம் இருக்கும், எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். देखिए हर मनुष्य के भीतर वो प्रेम का वो स्वभाव रहता है, அப்படி எல்லாமே அங்க சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே இருக்கும். जो वहाँ पे लिखा है वो सब रहता है। ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, लेकिन मैं क्या कहना இந்த चाहता हूँ, கனிகளுக்கும் அந்த மனித சுபாவத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ये फल और मनुष्य का जो स्वभाव है दोनों में क्या फर्क है। இந்த மனித சுபாவமான அந்த 9 காரியங்கள் எல்லாருக்குள்ளயும் இருக்கு. जो 9 कार्य है, जो स्वभाव सबके अंदर जो है, ஆனா அது சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் வேலை செய்யும். जैसा परिस्थिति होता है उस तरह वो काम சில करता है, சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி தான் வேலை செய்யும். जैसा परिस्थिति बदलता है उस तरह। ஒரு லெவல் தாண்டி போகும்போது एक लेवल के ऊपर जाते समय அது வேற மாதிரி ஆயிரும். वो अलग तरीके से होता है। அப்புறம் பாத்தீங்கன்னா கலாத்தியர்ல கொஞ்சம் மேல போய் பாத்தீங்கன்னா அங்க சில வசனங்கள் இருக்கும். देखिए गलातियों में अगर थोड़ा ऊपर जाके देखेंगे तो कुछ மாம்சத்தின் वचन है கிரியைகள் என்று சொல்லி சில காரியங்கள் இருக்கும். जो हमारा शारीरिक में होता है उसका क्रिया। பாருங்க, கொஞ்ச நாள் அன்பு வரும், थोड़ा दिन प्रेम तो आता है, கொஞ்ச நாள் சந்தோஷம் வரும், थोड़ा दिन खुश आता है, கொஞ்ச நாள் சமாதானம் வரும். थोड़ा दिन समाधान आता லெவல் है। தாண்டி போயாச்சுன்னா अगर एक लेवल के बाहर पार होएंगे तो வேணா பாருங்களேன், அந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் தமிழ் பைபிள்ல எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். देखिए गलातियों 5वां अध्याय लेके पढ़कर देखिए, இது இந்த கீழே குறிப்பிடப்பட்டிருக்கிறதான எல்லா காரியங்களும் எல்லாருக்குமே அந்த அந்த லெவல்ல இருக்கும். जो नीचे दिया गया सारा कार्य सबके अंदर होता है, அதான் அந்த லெவல்ங்கிறது. वही उसको लेवल कहते हैं। லிமிட்டா போயிட்டே இருந்தோம்னா எல்லாமே இருக்கும், वो लिमिट से हम जाएंगे तो सब रहेगा, எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்கும். सारे मनुष्य के अंदर रहेगा। எங்கேயாவது வந்து அப்படியே இடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, जहाँ पर आकर ठोकर खाते समय, மோத ஆரம்பிச்சிருச்சுன்னா, टुकराते समय, ஏதாவது கொந்தளிப்பு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, कुछ भड़ास आते समय, ஏதாவது பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, कुछ समस्या आते समय, அப்படியே அந்த அந்த பக்கத்தை எடுத்து பாருங்க, அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். गलातिया को पुस्तक में थोड़ा ऊपर देखे पता चलेगा, இது எல்லாம் மறைஞ்சிரும், அது தெரிய ஆரம்பிச்சிரும். ये सब मिट जाएगा, वो दिखने लगेगा। பாக்குறீங்களா? देख கலாத்தியர் रहे हो क्या? देखिए सब 5ஆம் அதிகாரம். 5वां अध्याय நான் निकालिए। சொல்றது தமிழ் பைபிள்ல, மத்த பைபிள்ல எப்படி பேஜ் எடிட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. गलातियों 5वां अध्याय எல்லாத்துலயும் அப்படிதான் இருக்கா? சோத்திரம். सब में ऐसा है क्या? देखिए जरा கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் எடுங்களேன், அதுல இந்த வசனத்தை வாசிங்க. எத்தனாவது வசனம் வாசிங்க? நான் சொன்னது ஆவியின் கனிகளை வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ம் பார்த்தீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா 22, 23 ஆகிய வசனங்கள்ல சொல்லியிருக்கு. 21 और 22 वचन में लिखा है, அது இயற்கையாகவே நான் சொன்னது போல எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். जैसे मैंने कहा वो सबके अंदर रहता है। கொஞ்சம் வேற மாதிரி ஆயிருச்சுன்னு வைங்களேன், थोड़ा परिस्थिति बिगड़ जाएगा तो அது ஏறி वो चढ़कर 19வது வசனத்துக்கு போயிடும். 19वां वचन में पहुंच जाता है। அங்க என்ன சொல்லியிருக்கு? वहाँ पर क्या लिखा है? மாம்சத்தின் கிரியைகள் जो शारीरिक क्रिया வெளியரங்கமாயின. वो बाहर से प्रकट होता है। ஆமென், ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்படி லெவலுக்கு போயிடும். वैसा लेवल पे पहुंच जाता है। ஆனால் ஆவியின் கனிகள் என்பது लेकिन आत्मिक फल அப்படி இல்லை, அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும். वैसा नहीं, हमेशा एक जैसा रहता है। எந்த சூழ்நிலைகளானாலும் ஒன்று போல இருக்கும். कोई भी परिस्थिति में वो सही रहता है। அதுக்கு பேரு தான் ஆவியின் கனிகள். उसको ही कहते हैं आत्मिक எல்லா फल। சூழ்நிலையிலும் அன்பு வரும், सारे परिस्थिति में प्यार எல்லா आता है, நிலைகளிலும் சந்தோஷம் வரும், सारे परिस्थिति में प्यार आता எல்லா है, நிலைகளிலும் சமாதானத்தோடு வாழ सारे சமாதானத்தோடு வாழ முடியும். सारे परिस्थिति में हम समाधान होकर जी सकते हैं। நீடிய பொறுமை, शांति, இன்னும் தயவு, दया, நற்குணம், अच्छा आदत, விசுவாசம், இப்படி எல்லாம் வந்துகிட்டே இருக்கு.
ऐसा लाइन से आता है। அப்ப பாருங்க, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கை देखिए मसीह के अंदर बने रहने वाले की जिंदगी இப்படிப்பட்டதான கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும், ऐसा फल को देता है, இப்படிப்பட்டதான காரியங்களை செய்து கொண்டே இருக்கும். ऐसा कार्य को करता है। ஹல்லேலூயா, आमेन ஆமென், ஹல்லேலூயா, आमेन। பிரைஸ் தி லார்ட். கவனிங்க. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, அந்த கனிகள் நம்முடைய வாழ்விலே வெளிப்படும் போதுதான் देखिए वो फल जब हमारे जीवन में प्रकट होता है நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிறோம் என்பது அர்த்தம். तब हम जान सकते हैं कि हम मसीह के अंदर बने हैं। அந்த அப்படிப்பட்டதான ஆவியின் கனிகள் வெளிப்பட வேண்டும். वैसा आत्मिक फल हमें हमारे भीतर प्रकट அது होना चाहिए। எல்லா நிலைகளிலும் வரும். कोई भी परिस्थिति में आता है। ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருந்தா போதும். परमेश्वर के अंदर अगर स्थिर रहेंगे तो बस होगा। அதைத்தான் நாம் இந்த வசனத்திலே வாசித்தோம். वही हम ये वचन में पढ़े। அவன் என்னில் நிலைத்திருப்பான், अगर वो मुझ पर बने रहेगा நான் तो அவனில் நிலைத்திருப்பேன். मैं उसके अंदर बने रहूंगा। இயேசு இல்லாதபடி ये मसीह के बिना அவருடைய கனிகளை நம்ம வெளியே கொண்டு வர முடியாது. उसका जो फल है हम बाहर नहीं ला सकते। அவர் நமக்குள்ளே நிலைத்திருந்தால், वो हमारे भीतर अगर स्थिर रहेगा तो நாம் அவரிலே நிலைத்திருந்தால் हम उसके अंदर बने रहेंगे அந்த तो கனி தன்னால வந்துகிட்டே இருக்கும். वो देखिए आत्मिक फल हमारे भीतर से प्रकट होता है। அல்லேலூயா. आमेन। அன்பு என்கிற கனி வந்துகிட்டே இருக்கும். प्यार बोलने वाला फल हमारे अंदर बढ़ते जाएगा। சந்தோஷம் என்கிற கனி வந்துகிட்டே இருக்கும். खुशी का फल भी हमारे अंदर बढ़ते जाएगा। சமாதானம் என்கிற கனி வந்துகிட்டே இருக்கும். समाधान की फल भी हमारे अंदर बढ़ेगा। ஹல்லேலூயா. அப்படி எல்லாமே இயேசுவுக்குள்ளே இருக்கும்போது ऐसा मसीह के अंदर बने रहते समय அது வந்துகிட்டே இருக்கும். हमारे अंदर वो बढ़ते रहेगा। அதை ஒன்றும் செய்ய முடியாது. उसे हम कुछ नहीं कर सकते। எல்லா நிலைகளிலும் வந்து கொண்டே இருக்கும். सारे परिस्थिति में आएगा। அப்படி வரல அப்படின்னா अगर वैसा नहीं आया तो நம்ம இருக்கிற இடம் சரியில்லை. जहाँ पर हम है वो जगह நம்ம सही नहीं। கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கவில்லை. हम मसीह के अंदर नहीं बने रहे। கிறிஸ்துவை விட்டு வெளியே இருக்கிறோம். हम मसीह को छोड़कर बाहर निकल गए। கிறிஸ்துவும் நமக்குள்ளே இல்லை. मसीह भी हमारे भीतर नहीं। அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. वही ये लिखा है। இப்ப பாருங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருந்தால் देखिए अगर एक परमेश्वर के अंदर बना रहेगा அவனுடைய तो வாழ்க்கை கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா, उसका जीवन फल से भरा हुआ जिंदगी அவனுடைய होगा। வாழ்க்கையிலிருந்து கனிகள் வந்து கொண்டே இருக்கும். उसके जीवन से फल निकलते ही रहेगा। ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். परमेश्वर हमसे वही चाहता है, அதுல விருப்பப்படுகிறார். उसे चाहत रखता है। நம்ம ஒரு வீட்ல ஒரு மரம் நட்டு வச்சு வளர்த்திக்கிட்டு இருக்கிறோம். देखिए हमारे घर पर एक झाड़ को लगाकर हम उसे पालते हैं। அதுல ஒரு கனியுமே வரலன்னா अगर उसमें कोई भी फल नहीं आया तो இல்லையா? सोचिए, இன்னும் அது நல்ல கனியை கொடுக்கலன்னா अगर वो अच्छा फल नहीं दिया तो என்ன செய்வோம்? क्या करेंगे? கொஞ்ச நாளைக்கு பார்க்கலாம். थोड़ा दिन वो देखेंगे। அன்னைக்கு அந்த தோட்டக்காரர் சொன்னது போல जैसा वो बगीचा वाले ने कहा, ஏதாவது அதை கனி கொடுக்கறதுக்கு என்ன செய்யலாம்? फल देने के लिए क्या कर सकते हैं, அப்படி முயற்சி எடுப்போம். वैसा कोशिश करेंगे। ஒண்ணும் முடியாவிட்டால் अगर नहीं होगा तो வெட்டி போடுவாங்க. उसको काट देते हैं। அப்ப பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருந்து देखिए परमेश्वर के अंदर बने रहकर, அதான் அடையாளம், கனி கொடுக்கிறதான ஒரு வாழ்க்கை. वही एक चिन्ह है। அவருக்குள்ளே நிலைத்திருக்கும் போது परमेश्वर के अंदर जब हम बने रहते நம்முடைய हैं, வாழ்விலே கனிகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கு. हमारे जीवन में फल प्रकट होता है। அந்த கனியை ஒண்ணும் பண்ண முடியாது யாருனாலும். वो फल को कोई कुछ नहीं कर எந்த सकता। சூழ்நிலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. कोई परिस्थिति भी उसका कुछ नहीं அது बिगाड़ வந்து सकता। கொண்டே वो இருக்கும். बढ़ते रहेगा। அதுல ஆண்டவர் பிரியப்படுவார். तो परमेश्वर प्रिय होगा, நம்மோடு இருக்கிறவர்கள் பிரியப்படுவார்கள். हमारे साथ रहने वाले भी खुश होंगे। அப்படிப்பட்டதான நல்ல கனிகள் உடையவர்களாய் இருக்க वैसा फल भरा जिंदगी जीने के நாம் लिए கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். हमें परमेश्वर के अंदर बने रहना चाहिए। கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. परमेश्वर हमें सहायता करेगा। ஹல்லேலூயா. आमेन। அடுத்ததாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். दूसरा हम पहला यूहन्ना दूसरा अध्याय 10 में पढ़ते இந்த हैं, வசனங்களை வாசிக்கலாம். जो कोई अपने भाई से प्रेम रखता है ஆ, वह ज्योति में रहता है ஆ, और ठोकर नहीं खा सकता। ம். தமிழ்ல வாசிங்க. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஆ, ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், ஆ. அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, 4வதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, चौथा कार्य ये लिखा है,
தன்னுடைய சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் जो अपने भाई से प्रेम रखता है அவன் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறான், वो परमेश्वर में बना रहता है, ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான் என்று वो சொல்லப்பட்டிருக்கிறது. ज्योति में बना रहता है। அப்ப பாருங்க, நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாய் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். देखिए, हम एक दूसरे से प्रेम रखने वाले व्यक्ति होना चाहिए। அவர்கள்தான் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவர்கள், वही लोग परमेश्वर के अंदर बने रहते हैं, ஒருவருக்கொருவர் நேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். एक दूसरे से प्रेम रखने के लिए। இப்ப பாருங்க, நாம் ஆண்டவரை ஒருபோதும் கண்டதில்லை. देखिए, हम परमेश्वर को कभी नहीं அதே जाने। 1 யோவான் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது. पहला यूहन्ना 1:4 में लिखा है, நம்ம ஆண்டவரை யாரும் பார்த்ததில்லை, हम परमेश्वर को कोई नहीं जाना, ஆனால் ஒருவருக்கொருவர் செய்கிறதான அன்பின் நிமித்தமாக लेकिन एक दूसरे से जो प्यार करते हैं वो प्यार के अनुसार தேவன் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். मसीह हमारे अंदर जीवन बिताता है। ஹalleluya. Amen. அதைத்தான் அந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. वही वचन यहाँ पे कहता है। அப்ப பாருங்க, நாம ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், देखिए, हम एक दूसरे से प्रेम रखना चाहिए, அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க प्रेम வேண்டும், करने वाले होने चाहिए, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க एक வேண்டும். के लिए दूसरे प्रार्थना करना चाहिए। சபையில வரும்போது நாம் எல்லாரும் சகோதரர்கள் சகோதரிகள். जब हम कलीसिया में आते हैं, एक सब भाई बहन है, இன்னும் உங்களோடு உடன் பிறந்தவர்கள் உறவினர்கள் இருக்கலாம், சகோதர சகோதரிகளா. और आपके साथ जन्मा हुआ भाई बहन हो सकते हैं, परिवार में कोई हो सकता है। நாம் எல்லாரையும் நேசிக்கிறவர்களாய் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். हमें सबसे प्रेम करना चाहिए। சிலர் வசனம் தெரியாதபடினாலே நம்மை வெறுக்கிறவர்களாய் இருக்கலாம். कोई लोग वचन नहीं जानते, शायद हमें वो नफरत कर सकते हैं। நான் அப்படிதான் சொல்லுவேன். मैं उसी तरह कहता हूँ, யாராவது நம்மளை வெறுக்கிறாங்கன்னா, अगर कोई हमसे नफरत करेगा तो, யாராவது நம்மில் அன்பு கூறாவிட்டால் कोई हमसे प्रेम नहीं करेगा तो, அவங்களுக்கு வசனம் தெரியல, वे लोग वचन नहीं जानते, ரெண்டாவது அவங்க கிறிஸ்துவுக்குள்ளே இல்லை. दूसरा वो मसीह के अंदर नहीं, அதான் அடையாளம். वही चिन्ह है। கிறிஸ்துவுக்குள்ளே இருப்போமானால் हम मसीह के अंदर रहेंगे तो அன்பு கூறுகிறவர்களாய் हम இருப்போம், प्यार भी करेंगे வசனத்தை அறிந்தவர்களாய் और இருப்போம். वचन को भी जान लेंगे। அப்ப நம்ம ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க देखिए, வேண்டும். हम हर एक लोग एक दूसरे से प्रेम करना चाहिए। சிலர் சொல்லுவாங்க, நான் அன்பு கூறுகிறேன். कोई लोग कहते हैं मैं तो प्यार करता हूँ। அன்பு கூறுவதோடு மாத்திரமல்ல, அதை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க देखिए, வேண்டும். प्यार करना ही नहीं, उसे प्रकट भी करना சின்ன சின்ன चाहिए। காரியங்களில் நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். छोटा छोटा कार्य भी हमें प्रकट करना நாம் है। அவர்களிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறவர்களாய் हम இருக்க வேண்டும். उससे प्यार करते हैं वो हमें प्रकट करना चाहिए। பெருசா ஒண்ணு செய்யலைனாலும் अगर तुम बड़ा कुछ नहीं இங்க करेंगे तो வரும்போதாவது ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிக்கொள்ள வேண்டும். यहाँ पर आते समय एक दूसरे से मिलकर बात करना चाहिए। சொல்றது புரியுதா समझ உங்களுக்கு? में आ रहा है मैं क्या कह ஒருவரை रहा हूँ? ஒருவர் பார்த்து பேசவாது செய்யணும். एक दूसरे से कम बात तो कर लीजिए। அது கூட இல்லாம நான் என் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறேன்னா என்ன அர்த்தமாக இருக்கிறது? अगर तुम्हारे भीतर वो भी स्वभाव नहीं तो आप ये कहेंगे मैं मेरे भाई बहन से प्यार करता हूँ। ஒருவருக்கொருவர் எல்லாரும் எல்லாரோடையும் பேசணும். हर एक सबसे एक दूसरे से सब लोग बात करना புதிதாய் चाहिए। வருகிறவர்களோடு பேச வேண்டும். कोई नया आएंगे तो उनसे भी बात करना ஏதோ चाहिए। நம்ம கிட்ட ஒரு 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 சின்ன வட்டத்துக்குள்ளே நின்றுட்டு போயிடக்கூடாது. एक सर्कल में खड़े रह के निकल नहीं जाना चाहिए। முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு போ. जितना हो सके सबसे बात कीजिए। அல்லேலூயா. आमीन। எல்லாரிடத்தையும் பேசணும். सबसे बात कीजिए। கொஞ்சம் பேர் தானே இருக்கிறோம், हम थोड़े लोग ही हैं, நிறைய பேர் ஒன்றும் இல்லையே. ज्यादा लोग नहीं हैं। அப்படியே அவங்க போக நின்னாலும் அவங்கள நிறுத்தி பேசணும். अगर वो व्यक्ति निकलेगा तो भी उसे बुलाकर बात करना चाहिए। என்ன பேசணும்? क्या बात करना चाहिए? எப்படி நல்லா இருக்கீங்களா? क्या वो बच्चे हो? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुझे आशीष இது करेगा। கூட சொல்லல, அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். ऐसा बोल सकते हैं। நாம இப்படி கூட சொல்றது இல்ல. हम इस तरह भी नहीं कहते। சொல்றோமா? हम बोलते हैं क्या? எல்லாரையும் பார்த்து சொல்லணும். हर एक को कहना चाहिए। Praise the Lord. प्रेज द लॉर्ड। நல்லா இருக்கீங்களா? अच्छे हो क्या? ஆ, போதும். हाँ मैं ठीक हूँ। இது எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். ये हर एक के पास कहना चाहिए। புதுசா வர்றவங்கள்ட்ட சொல்லணும். குறிப்பா நான் அதுதான் சொல்ல விரும்புகிறேன். मैं खास करके ये बताना चाहता हूँ, जो भी नया आएगा उससे बात कीजिए। எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசணும். हर एक से बात कीजिए। அதான் அன்பு கூறுவதன் அடையாளம். वही प्यार करने का एक चिन्ह है। எல்லாரும் அன்பு, நான் எல்லாத்துக்கிட்டையும் அன்பா தான் இருக்கேன் हाँ मैं सबसे प्रेम रखता हूँ। அப்படின்னு அதை கிரியையில वो வெளிப்படுத்தலைன்னா, आपकी क्रिया में अगर प्रकट नहीं होगा तो அப்ப கிரியையிலையும் நாம் அன்பு செலுத்துவதை हमारी வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கணும். क्रिया में वो प्रकट होना चाहिए। நீங்க வேற ஒண்ணும் பெருசா செய்யலைனாலும் अब दूसरा कुछ बड़ा काम नहीं करेंगे அவங்க तो ஒரு भी, வாரம் வராம இருக்கலாம், शायद एक हफ्ता नहीं அடுத்து आएंगे। வரும்போதாவது கேட்கலாம், आते समय आप पूछ सकते हो ஏன் போன வாரம் வரல क्यों नहीं आया गए हफ्ते। கேட்கலாம். आप पूछ सकते हो। சிலருடைய பதில் சரியா இருக்காது. कुछ लोगों का जवाब सही नहीं होता। அப்படியே தான் அப்படிம்பாங்க. ऐसा ही नहीं आया ये அது कहेंगे। அது என்னமோ உங்களுக்கு அப்படியே ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா? तुम्हारे बीच में वो एक आदत है। சிலர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க.
कोई लोग कुछ भी नहीं कहते। நாங்க இருந்து பழகி வந்த இடங்கள்ல அப்படி मैं जहाँ पे रह के आया वहाँ पर ऐसा था। சிலர் சொல்லிடுவாங்க, कुछ लोग कह देते हैं, ஆனா நம்ம लेकिन हम அப்படியே தான். वैसा ही। எனக்கு முதல்ல கொஞ்ச நாள் புரியல, थोड़ा दिन मुझे समझ में नहीं आया, இப்ப புரிஞ்சிருச்சு. அப்படியே अभी தான். समझ में आ गया ऐसे ही का मतलब क्या है। அல்லேலூயா. சரி, அதனால நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, इसलिए हमें नर्वस नहीं होना, நம்மளும் அப்படியே போயிட வேண்டியதுதான். हम भी ऐसे ही जाना है। சரி, அதனால கேட்கணும், பேசணும், விசாரிக்கணும். देखिए, इसलिए मैं सलाह देता हूँ, सबसे बात எல்லாரும் कीजिए, எல்லாரும் ஒருவருக்கொருவர் நாம் பேசிக்கொள்ள வேண்டும். एक दूसरे से बात कीजिए, அதான் அன்பு கூறுவதின் அடையாளமாய் वही இருக்கிறது. प्यार का एक चिन्ह है। எல்லார்ட்டையும் பேசுங்க. सबसे बात कीजिए, நான் யார்கிட்டையும் குறிப்பிட்டு இவங்க கிட்ட பேசுங்க, இவங்க கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லு. देखिए मैं ये नहीं कहता हूँ कि तुम इससे बात करो, நம்ம केवल इससे ही சிலர்கிட்ட बात करो। அதிகமா பேசுவோம், कुछ लोगों से ज्यादा बात அதனால அதை करते हैं, குறைச்சிருங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. उसको कम कर दीजिए, ये मैं नहीं कहता தாராளமா हूँ। பேசுங்க, अच्छे से बात कीजिए, அதே போல எல்லார்கிட்டையும் பேசுங்க. उसी तरह सबसे कीजिए, அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். वही मैं कहना चाहता हूँ। அல்லேலூயா. சரி, இதுதான் அன்பு கூறுகிறது. यही प्रेम करना, நாம் அவர்களுக்காக ஜெபிப்பது, हम उनके लिए प्रार्थना करना, நம்முடைய ஜெபங்களிலே அவர்களுக்காக ஜெபிப்பது, हमारी प्रार्थनाओं में उनके लिए प्रार्थना இதுதான் करना, அன்பு கூறுவது. यही प्रेम रखना। அப்ப பாருங்க, நாம் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுவதிலே देखिए, एक दूसरे से प्रेम करते समय சரியா போயிட்டே இருந்தோம்னா अगर सही रास्ते पर अगर நாம் चलेंगे तो கிறிஸ்துவுக்குள்ளே நிலை இருக்கிறோம், हम मसीह के अंदर बने रहते हैं, கிறிஸ்துவுக்குள்ளே நிலை கொண்டிருக்கிறோம். मसीह के अंदर स्थिर रहते அப்படி हैं। நம்மால செய்ய முடியாவிட்டால், अगर हमसे ये नहीं होगा तो, அப்படி நாம் செய்யாவிட்டால் अगर नहीं करेंगे तो தேவன் நமக்குள்ளே இல்லை, मसीह हमारे भीतर नहीं है நாம் தேவனுக்குள்ளே இல்லை. और हम भी मसीह के अंदर नहीं है, ஏனென்றால் அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. क्योंकि वही यहाँ लिखा है। ஆண்டவரை ஒருபோதும் ஒருவரும் கண்டதில்லை. देखिए, परमेश्वर को कभी किसी ने नहीं देखा। அப்படிப்பட்ட நேரத்திலே காண்கிறவர்களிடத்திலே, ऐसा समय में जिसको आप देखते हो, காண்கிற நம்முடைய சகோதரர்களிடத்திலே, जो भाई बहन को देखते हो, சகோதரிகள் சகோதரிகள், जो बहन बहन से, சகோதரர்கள் சகோதரர்கள், भाई भाई से, நீங்க ஒருவருக்கொருவர் பேசி விசாரித்துக் கொள்ள வேண்டும். एक दूसरे से बात कर कर हाल चाल पूछ लीजिए। அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். प्रेम करने वाले व्यक्ति होना चाहिए, அவர்கள் தான் கர்த்தரில் நிலைத்திருக்கிறார். वे लोग ही परमेश्वर के अंदर இது स्थिर रहते அவர்கள் हैं। கர்த்தரில் ஒருவர் நிலைத்திருக்கிறார் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறார். मसीह के अंदर बने रहने का ये चिन्ह है। அடுத்ததாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கிறோம். दूसरा पहला यूहन्ना दूसरा अध्याय 6 वचन में पढ़ते हैं, அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறவன் उसके अंदर बने रहने वाले, அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். वो जैसा चलता है उसी तरह हमें भी चलना है। இயேசு எப்படி நடந்தாரோ जैसा यीशु मसीह चलता था அதுபோல ஒருவர் நடக்க வேண்டும். उसी तरह व्यक्ति को भी चलना है। அப்படி நடந்தால்தான் अगर वैसा चलेंगे तो நாம ही கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம்னு அர்த்தம். हम मसीह के अंदर बने रहते हैं। எங்க இருந்தாலும் சரி, हम चाहे कहाँ भी रहने वाले வீட்டுல हो, இருக்கலாம், घर पे रह सकते हो, சர்ச்சில் இருக்கலாம், कलीसिया में हो सकते हो, வேலையில இருக்கலாம், काम पर हो सकते हो, இன்னும் படிக்கிற இடத்துல இருக்கலாம், पढ़ाई की जगह हो सकते हो, ஊருக்கு போயிருக்கலாம், गांव में हो सकते हो, சொந்த ஊருக்கு போயிருக்கலாம். खुद के गांव में गए होंगे। எல்லா இடத்துலயும் இயேசு நடந்தது போல நடக்க வேண்டும். सारे जगहों पर जैसा यीशु मसीह चला उस तरह हमें भी चलना அவர்கள் है। தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள். वही लोग मसीह के अंदर बने रहने वाले। சிலர் இயேசு நடந்தது போல நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். कुछ लोगों को देखते समय जैसा यीशु मसीह चलता था उसी तरह वो व्यक्ति भी चल रहा है ऐसा दिखाई देगा। சர்ச்சுக்கு வரும்போது இயேசு மாதிரி நடந்து பார்ப்பாங்க, जब कलीसिया में आते समय यीशु मसीह की जैसा चलना, நடக்கவும் செய்வாங்க. चलते भी है, ஆனா நம்ம வீட்டில் எப்படி நடக்கிறோம், लेकिन हम घर में कैसे चलते हैं, நம்ம வேலை செய்யற இடத்துல எப்படி நடக்கிறோம், और जहाँ पर काम करते हैं वहाँ कैसे அங்கேயே चलते இயேசு हैं, மாதிரி நடக்கணும். वहाँ पर भी यीशु मसीह के जैसा चलना है। அல்லேலூயா. आमीन। அவர் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி நடந்தார் இயேசு. वो सब जगह पे एक जैसा ही था। இன்னும் அவருடைய அந்த நடத்தல், அந்த நடக்கை என்பது எப்படி இருந்ததோ அப்படி நாம் இருக்க வேண்டும். यीशु मसीह का चाल चलन कैसा था उसी तरह हमारा भी चाल चलन होना चाहिए। அவர் பாருங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு மாதிரியா இருக்கிறார். देखिए, हर एक विषय में वो हमें प्रकट करता था। ஒருவரிடத்தில் பேசும்போது எப்படி நடந்து கொண்டார், एक से बात करते समय वो किस तरह चला, அவர் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது எப்படி நடந்து उस கொண்டார், समस्या को जब सॉल्व कर रहा था तब वो कैसा था, சோதனைகளை எதிர்கொள்ளும் போது எப்படி நடந்து उस கொண்டார், समस्या आता समय वो कैसा सॉल्व करता था, ஜெபிப்பதிலே எப்படி நடந்து கொண்டார், प्रार्थना कैसा करता था, ஒருவருக்கு பதில் சொல்லும் போது எப்படி நடந்து கொண்டார். एक को जवाब देते समय कैसा देता இப்படி था। இயேசு எப்படியெல்லாம் நடந்தாரோ जैसा यीशु मसीह चलता था அப்படியெல்லாம் நான் நடக்கும்போது தான் वैसा हम चलते समय நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம். हम उसके अंदर बने रहते हैं। அல்லேலூயா. आमीन। இப்ப பாருங்க, நாம
ஒருவரோடு இருந்து பழகுறோம்னு வச்சுக்கோங்களேன், यूं समझे हम एक दूसरे के साथ मेल मिलाप रखते हैं, அவர்களோடயே இருந்து பழகி கொண்டிருக்கிறோம், उनके साथ ही हम रहते हैं, அவர்களோடு அப்படியே நல்ல பழக ஆரம்பித்து விடுகிறோம், उनके साथ हमारा अच्छा मेल मिलाप बन நல்ல जाता பேச है, ஆரம்பித்து விடுகிறோம். अच्छा बात करने लगते हैं। அப்ப பாருங்களேன், தன்னை போலயே அவங்கள மாதிரியே பேச ஆரம்பிப்போம். देखिए हम खुद नहीं जानते, हमारा बात उनके जैसा हो जाता है, எல்லாமே அவங்கள மாதிரியே மாற ஆரம்பிக்கும். सब उनके जैसा ही हो जाता है। பார்த்திருக்கீங்களா அப்படிப்பட்டவர்களை? अब देखे हो उस तरह लोगों को, அவர்கள் கூடயே இருந்து वे लोग उसके साथ ही रहते हैं, அவர்களையே அவங்க பேசுற மாதிரியே பேசுவாங்க, वो जैसा बात करते हैं वैसा ही बात करने அவங்க लगते हैं, செயல்படுகிற மாதிரியே उनका செயல்படுவாங்க. क्रिया भी उस तरह हो जाता है। அப்ப பாருங்க, நாம கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் देखिए उसी तरह मसीह के अंदर अगर அவர் रहेंगे போலயே நடக்க तो उसके முடியும். जैसे ही हम चल सकते हैं। அல்லேலூயா. आमेन। அது மாத்திரமல்ல, उतना ही नहीं, அப்ப பாருங்க, நம்முடைய நடக்கையிலே அவரை வெளிப்படுத்த முடிகிறது. देखिए हमारे चाल चलन में यीशु मसीह को हम प्रकट कर सकते हैं। இதெல்லாம் வச்சு பார்த்தாலே தெரியும் ये सब देखने से ही पता चलता है நாம கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறோம். हम मसीह के अंदर बने हैं कि அவரை नहीं। போல நடக்கும்போது, उनके जैसा चलते समय, அவரை போல பேசும்போது, उनके जैसा बात करते समय, அவர் எப்படியெல்லாம், நேரம் இல்லாதனால சுருக்கமா சொல்றேன், टाइम नहीं इसलिए मैं शॉर्टकट में बताता हूँ, அவர் எப்படியெல்லாம் இருந்திருந்தாரோ वो जैसे जैसे रहते थे அப்படிலாம் நம்ம இருக்கும்போது हम भी उसी तरह रहते समय அதான் அவரை போல நடக்கிறது என்பது. वही उनके जैसा चाल चलना। அல்லேலூயா. அதே உதாரணத்தை உங்களுக்கு மறுபடியும் மாத்தி சொல்றேன். वही उदाहरण को मैं उल्टा करके बताता हूँ। இப்போ ஒருத்தரோட இருந்து பழகி பேசி பண்ணும்போது எப்படி அவரை போலவே நம்ம மாறிடுறோமோ, जैसा वे एक व्यक्ति के साथ हम रहते समय उनका आदत जैसे हमारे अंदर आता है उस तरह, அதே போல ஒருத்தரை நம்ம விரும்பல, यूँ समझे एक से आप नफरत करते हो, அவர் செய்யற காரியமெல்லாம் நமக்கு பிடிக்காது, वो जो भी करेगा हमें वो नफरत आता है, அப்படிதானே? ऐसा ही है ना। அவர் செய்யற மாதிரி நம்ம செய்வோமா? वो जैसा करेगा वैसा हम करेंगे क्या? செய்ய மாட்டோம். नहीं करेंगे, ஏன்னா நம்ம அவர்கிட்ட இல்லை, இப்போ क्योंकि हम अभी वो व्यक्ति के पास அவரை नहीं விட்டு है, வெளியே வந்துட்டோம். उससे हम बाहर निकल गए, அதனால அவர் செய்யறதும் பிடிக்காது, इसलिए वो जो करता है वो हमें पसंद भी அவர் नहीं आता செய்யற है। மாதிரியும் செய்ய वो மாட்டோம், जैसा करता है वैसा हम करते भी नहीं, அவர் விரும்புகிற மாதிரியும் நடக்க மாட்டோம். उसका चाहत जैसा हम नहीं चलते, அவரை மாதிரி நம்ம எதுக்கு நடக்கணும் उसकी जैसा हम क्यों चलना है, அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? वैसा हमारे अंदर वो सोच आ जाता நம்ம है। எதுக்கு அவரை மாதிரி பேசணும், हम क्यों उसके जैसा बात करें, அவர் மாதிரிலாம் பேச வேண்டாம், उसके जैसा नहीं बात करना है, வந்துருதா இல்லையா? वैसा आता है ना बीच में। அதே போலதான் उसी तरह கிறிஸ்து போல நடக்கலைன்னா मसीह के जैसा अगर नहीं चलेंगे நாம तो அவரை விரும்பல, हम उसको नहीं चाहते, நம்ம அவருடைய காரியத்துல கவனம் செலுத்தல. उनका कार्य में हम ध्यान नहीं देते। அல்லேலூயா. இதான் பாருங்க, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பதும் यही देखिए परमेश्वर के अंदर बना रहना, அவரை போல நடப்பதும். उसके जैसा चलना। ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருந்தால் एक मसीह के अंदर अगर बना रहेगा तो நிச்சயமாக அவரை போல நடக்கும். वो निश्चय से उसके जैसा चाल चलेगा। கொஞ்சமாக தெரியும், थोड़ा तो पता चलेगा, ஒரு புள்ளியாவது காண்பிச்சு கொடுக்கும். एक डॉट की इतना तो पता चलेगा। ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவன் கிறிஸ்துவுக்குள்ளே இல்லை என்றால் देखिए अगर वो मसीह के भीतर नहीं அவரை रहेगा போல तो நடக்க முடியாது. उसके जैसा नहीं चल सकता। அது நல்லா பாத்தீங்கனாலே தெரியும், முகத்திலேயே தெரிஞ்சிடும். उनके चेहरे पे पता चलता है, அவருடைய முகமே காண்பித்து கொடுக்கும் ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி. उसका चेहरा ही बताता है कि वो मसीह के अंदर है। நேத்து ஒரு சகோதரனை பார்த்தேன். एक भाई को मैंने देखा, அவர் பாருங்க, என்னை பார்த்தோன்னே பிரைஸ் லார்ட் பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஹிந்தியில கேட்டார். वो मुझे देखते ही पूछा எனக்கு प्रेज़ लॉर्ड சொல்ல தெரியாது, पास्टर ஆனா आप अच्छे புரிந்து हो क्या? கொண்டேன். मुझे कहने को नहीं आया लेकिन मैं समझ गया, எனக்கு ஆச்சரியமா இருந்தார், மாஸ்க் போட்டிருந்தார், क्योंकि वो मास्क पहना था। எங்கேயோ பார்த்த முகம் போல தோன்றுகிறது. ऐसा मुझे लगा उसको किधर देखा है 2 मैं। வருஷம் ஆச்சுல, எங்கேயோ பார்த்திருக்கிறோம், 2 साल हो गया ना, मैं किधर तो देखा ஆனா होगा, அடிக்கடி பார்த்த முகம். लेकिन बार बार देखा है वो चेहरे को। அப்ப நான் யோசிக்கிறேன், யார் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. तो मैं सोचने लगा कि कौन है, அவர் உடனே மாஸ்க கழட்டினார். तो तुरंत उसने मास्क निकाला, போய் யோசிக்க வேண்டியதாயிடுச்சு, तब भी मैं सोचने लगा இந்த कौन முகத்தை है, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறது. चेहरे को मैंने किधर तो देखा है, முகத்திலேயே அவர் கிறிஸ்துவுக்குள்ளே நடக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. क्योंकि उसके चेहरे पे ही पता चल गया कि मसीह के ரொம்ப अंदर वो चल சந்தோஷம். रहा है। बहुत खुशी, இதுக்கு முன்னாடி அவரை பார்த்திருக்கிறேன், इसके पहले भी मैंने देखा என் கூட है, பேசி இருக்கிறாரு. मेरे साथ बात किया है, ஆனா இன்னைக்கு பேசுறதுல ஒரு வித்தியாசம் தெரிகிறது. लेकिन जो आज बात किया उसमें कुछ अलग डिफरेंट लगा। அப்போ அதான் சொன்னாரு, நான் இன்னார் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்ல, அடிக்கடி பார்ப்போம்ல அப்படின்னு சொன்னாரு. तो वो व्यक्ति ने बताया हम इस जगह पे बार बार मिलते थे। ரைட் ரைட். அவர் எங்க போயிட்டு வர்றீங்கன்னா ஏதோ ஒரு ப்ரேயருக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னார். तब मैंने पूछा आप किधर जाके आ रहे हो, कि उसने कहा कि मैं இப்போ प्रेयर में நீங்க जाके आ रहा हूँ। எங்கேயாவது சர்ச்சுக்கு போறீங்களா அப்படின்னு கேட்டேன். तो मैंने पूछा आप किधर चर्च में जा रहे हो? ஆமா, ஒரு இடத்துல சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். हाँ मैं एक जगह पे चर्च में जा रहा हूँ। அப்ப எனக்கு ஒரு ஆச்சரியம்,
அப்ப இவர் ரொம்ப நாளா விசுவாசியா தான் இருக்கிறாரோ, तो मुझे ऐसा लगा कि ये बहुत दिन का विश्वासी है क्या, கண்டும் காணாது போல நம்ம கிட்ட நடந்துகிட்டாரோ जो समय जान अनजान में मेरे साथ उसने அப்படின்னு रिश्ता சொல்லிட்டு, रखा। பிரதர் நீங்க விசுவாசி தானா ஆண்டோடைய பிள்ளையா அப்படின்னு கேட்டேன். तो मैंने पूछा तू मसीह का बच्चा है क्या, विश्वासी है ஆமா, क्या? இப்போ 1-2 மாதங்களாக நான் விசுவாசியா हाँ, मैं 1-2 महीने से विश्वासी बना हूँ। அல்லேலூயா. आमेन। பாருங்க, நான் எதற்காக சொல்ல வரேன்னா, मैं क्यों ये कहना चाहता हूँ, அவர் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து விட்டார், देखिए वो मसीह के भीतर आ गया, முகமே மாறிடுச்சு, उसका चेहरा ही बदल हो அவருடைய गया, நடக்கையே மாறிடுச்சு. उसका चाल बदल गया। அப்புறம் தான் தெரியுது, इसके बाद ही पता चला। அவர்கிட்ட நான் மாசம் மாசம் டீல் பண்ற ஒரு ஆள். तो मैं हर महीना उससे डील करने वाला, இன்னும் பிளைனா சொல்ல நான் விரும்பல. और मैं ओपन से बात करना नहीं चाहता। அப்படிப்பட்டதான நபர் वैसा एक व्यक्ति है। 2 மாசத்துக்குள்ள ஆண்டவர் அறிந்து கொண்டார், 2 महीने के अंदर मसीह को जान लिया, ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். मसीह के लिए जी रहा है। ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. आश्चर्य हो गया। அப்ப பாருங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் देखिए अगर कोई मसीह के अंदर बना रहेगा அவரை तो போல நடக்கிறார், उसके जैसा चलता है, முகமே அவரை போல மாறுகிறார். उसका चेहरा ही ऐसा दिखाता அதனால है। நம்ம நிலைத்திருக்க வேண்டும். इसलिए हमें बने रहना है, அப்போது எப்போதும் அவரை போல நடக்க முடியும். तब हमेशा हम उसके जैसा चल सकते हैं। கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். आखिरी एक वचन पढ़कर हम प्रार्थना யோவான் करेंगे। 8 அதிகாரம் 31வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. यौवन 8वां अध्याय 31 में लिखा है, வாசிங்க. तब यीशु ने उस यहूदियों से ஆ, जिन्होंने उसकी प्रतीति की थी ம், कहा, यदि तुम मेरे वचन में बने रहो ம், तो सचमुच ம். मेरे चले ठहरेंगे, ஆ, தமிழ்ல मेरे चेले ठहरेंगे। ஆ, தமிழ்ல வாசிங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். மெய்யாகவே சீசராய் இருப்பீர்கள். அல்லேலூயா. பாருங்க, அடுத்தது நாம இங்கே பார்க்கிறோம், देखिए दूसरा हम यहाँ देखते हैं, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருப்பது. परमेश्वर की जो उपदेश है उसमें स्थिर रहना, அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருப்பது. उनके उपदेश में हमें बने रहना। ஒரு காலத்துல அந்த உபதேசத்தை நம்ம கேட்டிருக்கலாம். देखिए एक समय पे हम सुने होंगे, ஆரம்ப நாட்கள்ல உபதேசத்தை நம்ம கேட்டிருக்கலாம். जो हमारा आरंभ का दिन था तब सुने होंगे। சபைக்கு என்று அஸ்திபார உபதேசங்கள் இருக்கிறது. देखिए कलीसिया के लिए कुछ आरंभ का जो उपदेश है, அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல இது சொல்லப்பட்டிருக்கிறது. प्रेरित में कहा है, அந்த दूसरा वचन, அஸ்திபார உபதேசத்தில் தான் சபை கட்டப்பட்டு வளருகிறது. उस उपदेश में ही कलीसिया बना இன்னும் बांधा जा அநேக रहा है। உபதேசங்களை நாம் கேட்டு ஆண்டவருக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். और अनेक उपदेश को हम सुनकर हम परमेश्वर के अंदर जी रहे हैं। அதை எப்போ ஆரம்பத்துல நம்ம கேட்டோமோ जब हमने आरंभ में जो सुना அதுல அப்படியே நிலைத்திருப்பது. उसी में हमें स्थिर रहना। அதான் 1 யோவான் 2:24 சொல்லப்பட்டிருக்கிறது. पहला यौवना 2:24 में लिखा है, ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது. जो आरंभ में आपने सुना था, ஆரம்ப நாட்கள்ல நம்ம என்ன கேள்விப்பட்டோமோ जो आरंभ दिनों में हमने सुने, அது அந்த அந்த உபதேசத்துல वो उपदेश में அப்படியே நிலைத்திருப்பதுதான் उसी में हमें स्थिर रहना, நாம் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கிறோம். हम मसीह के अंदर बने रहना होता है। சிலர்லாம் ஆரம்ப நாட்கள்ல நல்ல உபதேசங்கள் கேட்டிருப்பார்கள், कोई लोग आरंभ दिनों में अच्छा उपदेश सुने होंगे, எல்லாமே தெரியும், सब पता है, அதன்படி வாழ்ந்து கொண்டே வந்திருப்பார்கள். उसके अनुसार ही जी रहे होंगे। சில மாற்றங்கள் வரும்போது, थोड़ा गड़बड़ी आते समय, வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரும்போது, कुछ परिस्थिति बदली होते சில समय, காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், परिस्थिति में உடனே உபதேசமும் மாறிடும். तुरंत उपदेश भी बदल हो जाता है। அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. वैसा हमें नहीं रहना நாம் चाहिए। கற்றுக்கொண்ட உபதேசத்திலே, हमने जो सीखा उपदेश நாம में, கேள்விப்பட்ட जो உபதேசத்திலே हमने सुना वो उपदेश में நிலைத்திருக்கிறவர்களாய் हमें बने இருக்க. रहना है। உபதேசம் என்று சொல்லும்போது வேதம் சொல்லித் தருகிறதான சபைக்கான சில கட்டளைகள், उपदेश कहने से जो पवित्र शास्त्र हमें सिखाता है कुछ आज्ञाएं, அதுல அப்படியே நம்ம அதை கேள்விப்பட்டோம், அதன்படி வாழ்ந்தோம், அப்படியே வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். हमने सुना उस तरह हम जी रहे हैं, उसी तरह हमें जीना चाहिए, அதிலே நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க उसी வேண்டும். में हमें बने रहना है। அப்படிப்பட்டதான ஒரு நிலை உள்ளவர்கள் தான் वैसा एक जीवन जीने वाले लोग கிறிஸ்துவிலே मसीह நிலைத்திருக்கிறார்கள். में बने रहते हैं। ஹல்லேலூயா. आमेन। ஒரு தலைமுறை இன்னைக்கெல்லாம் அப்படிதான் மாறிக்கிட்டு இருக்கு உலகம். देखिए एक पीढ़ी इस तरह बदल रही है, ஒரு தலைமுறை கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிறது உபதேசத்துல. और एक पीढ़ी उनके उपदेश में स्थिर है। நல்லா புரியுற மாதிரி சொல்றேன். अच्छा समझ में आने जैसा मैं कहता हूँ। நல்ல ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், देखिए बपतिस्मा जो भी நல்ல लिया, ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், अच्छा बपतिस्मा जो लिया,
ஒரே ஞானஸ்நானம் தான், அது என்ன நல்ல ஞானஸ்நானம். एक ही बपतिस्मा है, वो क्या अच्छा बपतिस्मा? அன்னைக்கு உபதேசம் எப்படின்னா उन दिनों का उपदेश कैसा था? நகை கலத்தி தான் ஞானஸ்நானம். जो दाहिना निकाल कर ही बपतिस्मा मिलना। சரியா? எங்க பாஸ்டர் ஒருத்தர் இருந்தார், हमारे एक पास्टर थे, அவர் நகை கலட்டுவதற்குன்னே கட்டிங் பிளேயர் வச்சிருப்பார் சர்ச்சில். अपना दाहिना निकालने के लिए कटिंग ब्लेड रखता था। ஏன்னா சில கேஸ்கள் பாஸ்டர் இது கலட்ட முடியல அப்படிம்பாங்க. कोई केस ऐसा होते हैं कि नहीं निकाल पाते हैं। உண்மையை சொல்றேன், मैं सच कहता हूँ। அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை தான் எங்களுடைய ஆரம்ப சபை. देखिए प्रेरित का जो उपदेश का जो कलीसिया था वो சென்னையில் हमारा அதனுடைய कलीसिया। தலைமை சபை ஏசிஏ என்று சொல்லப்படுகிறது இருக்கிறது. चेन्नई में उसका केंद्र सभा है एसीए करके। அந்த பாஸ்டர் ஒரு நாள் ஒரு பாட்டிய, वो पास्टर एक दिन एक பழைய बूढ़ी माँ பாட்டிகள் இங்க को, பெருசா போட்டிருப்பாங்களா जो बूढ़ी பாம்படையா, माँ लोग जो बड़ा बड़ा जो कान का लटकन தொங்கிட்டு पहनते இருக்கணும் हैं இல்லையா, वो लटकते हैं, பாட்டிக்கு ஞானஸ்நானம் கொடுக்க போறார். जो दादी माँ को बपतिस्मा देने वाले थे, அது ரொம்ப என்னைக்கு போட்டதோ தெரியல. वो कभी पहने वो पता கட்டிங் नहीं, பிளேயர்னாலையும் கலட்ட முடியவில்லை. वो कटिंग ब्लेड से भी नहीं कटा। பாஸ்டர் முடிவுக்கு வந்தார், पास्टर एक फैसला किया, இந்த காது நீளமா இருக்கும்ல, वो जो कान लटक गया ना, கட்டிங் பிளேயரை வச்சே வெட்டிட்டார், वो कान को ही काट दिया कटिंग ब्लेड கழட்டி தூக்கி போட்டார். से, उठा के फेंक दिया। சரியாயிரும் பாட்டி அப்படின்னு சொல்லி ஞானஸ்நானம் ठीक हो கொடுத்தார். गया, ठीक हो जाएगा करके। அதே மாதிரி அடுத்த வாரம் அந்த காயம் சரியாயிடுச்சு. उसी तरह अगले पार्टी हफ्ते में ஞானஸ்நானம் गाँव भी ठीक எடுத்தது. हो गया। वो बपतिस्मा लिया वो दादी ने இன்னைக்கு आज। அல்லேலூயா. அது அன்னைக்கு உள்ள உபதேசம், वो उन दिन का उपदेश था, அதே உபதேசம் தான் இன்னைக்கு இருக்கு. आज भी वही उपदेश है। சொல்லதான் முடியல. मैं कह नहीं पा रहा। அப்ப பாருங்க, அப்படிப்பட்ட உபதேசங்களில் வந்ததுதான் பெந்தேகோஸ்தே அனுபவம். देखिए वैसा उपदेश में आया है बेंदोगोस्ते का अनुभव। அல்லேலூயா. அப்படி உள்ளமும் இருந்தது அவர்களுக்கு. वैसा उनका मन भी भीतरी थे, वैसा था। ஆண்டவரும் பதில் கொடுத்தார். परमेश्वर भी जवाब दिया, செத்தாலும் டேப்லெட் வாங்க மாட்டாங்க, मरेगा तो भी दवा नहीं लूंगा। மருந்து வாங்க போக மாட்டார்கள், दवा नहीं लेने को जाते थे, ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டார்கள். हॉस्पिटल भी नहीं जाते थे। எங்க மனைவியினுடைய தகப்பனார், जो मेरी पत्नी की जो पप्पा है, அவர் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார். एक दिन वो दवाखाना चले गए। அவர் எதுக்கு போனார்னா பிளட் டொனேட் பண்றதுக்கு போனார். वो काय के लिए गए? अपना ब्लड डोनेट करने के लिए गए, அதுக்கு தான் போனார். उसके लिए हो गए। அன்னைக்கு இருந்த அந்த சபையின் போதகர் उन दिनों में जो था वो कलीसिया உனக்கு का जो, திருவிருந்து தரமாட்டேன்னு சொல்லி எழுப்பி அனுப்பிட்டார். तुझे मैं प्रभु भोज नहीं दूंगा करके उनको भगा दिया। ஏன் தெரியுமா? क्यों पता है? நீ எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு तू போன? क्यों हॉस्पिटल गया? அவர் போனது மெடிசன் वो வாங்குறது, मेडिसिन लेने को नहीं गया, அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இல்ல. ट्रीटमेंट लेने के लिए नहीं गया था। அவர் போனது பிளட் டொனேட் பண்றதுக்கு वो போனார். गए थे ब्लड डोनेट करने के लिए। அன்னைக்கு அப்படி இருந்தது உபதேசம். देखिए उन दिनों का उपदेश उस तरह था। ஆண்டவர் அப்படி கிரியை செய்தார். वो परमेश्वर भी वैसा क्रिया करते थे। பரிசுத்தவான்களை கண்டு பிசாசுகள் நடுங்கினது. पवित्र लोगों को देखकर शैतान कांपता था। ஜனங்கள் பயந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். लोग भी डरकर परमेश्वर की बात मानते थे। அல்லேலூயா. आमीन। நம்ம கற்றுக்கொண்ட, ஒருவேளை நீங்க அப்படி கற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். देखिए शायद आप उस तरह से नहीं सीखे होंगे, நாங்க அப்படி எல்லாம் கேள்விப்படல பாஸ்டர், हम उस तरह सुने भी नहीं, நாங்க அப்படி கற்றுக்கொள்ளல பாஸ்டர். हमने ऐसा नहीं सीखा। ஆனா கற்றுக்கொண்டதில் நிலைத்திருங்கள். लेकिन जो कुछ सीखा उसमें बने रहे। காலத்துக்கு தகுந்தார் போல மாற்றிக்கொள்ளாதிருங்கள். जैसा दुनिया बदलता है उस तरह आप मत நாம बदलिए। ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்த அந்த ஆரம்ப அனுபவத்திலே நிலைத்திருங்கள். हम उद्धार पाए के आरंभ दिनों में जैसा परमेश्वर के அன்றைக்கு अंदर கேட்ட आए, அந்த சபையின் அஸ்திபார உபதேசங்களிலே நிலைத்திருங்கள். उन दिनों में जो आप लोग ने सुने उसमें बने रहे। அல்லேலூயா. आमीन। வசதிகள் வரலாம், देखिए सुविधा आ सकता है, சூழ்நிலைகள் மாறலாம், परिस्थिति बदल सकता है, கலாச்சாரங்கள் மாறலாம், कल्चर भी बदल सकता है, ஆனாலும் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க फिर வேண்டும். भी मसीह के अंदर बने रहना है। அல்லேலூயா. आमीन। அப்ப பாருங்க, அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். देखिए उस तरह में रहना போல चाहिए। அநேக காரியங்களை சொல்ல முடியும். देखिए मैं अनेक कार्य बता सकता हूँ। ஆமென். அல்லேலூயா. आमीन। இன்னைக்கு பாருங்க, பாஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஊர் விட்டு ஊர் போனா ட்ரெஸ் மாறி இருக்கு. इन दिनों में देखिए जैसा पास्टर दूसरे जगह पर जाते हैं तो उनका कपड़ा भी बदल हो जाता ஆனா है। நிலைத்திருக்கிற அருமையான போதகர்கள் நம்முடைய ஸ்தாபனத்திலும் இருக்கிறார்கள். लेकिन अभी भी परमेश्वर में बने हुए पास्टर लोग अभी भी हमारे कलीसिया में स्थिर है। ஹல்லேலூயா. आमीन। ஆகினாலே நம்ம, ஏன்னா அவங்க கற்றுக்கொண்டது
क्योंकि उन्होंने जैसा सीखा, அவர்கள் விசுவாசித்தது, उन्होंने जो विश्वास किया, அவர்கள் கேள்விப்பட்டது, उन्होंने जो सुना, அதிலே அவர்கள் நிலைத்திருக்கிறார். उसमें वो बने हैं। ஹalleluya. आमेन। எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க हम போகிறோம். सब आंखें बंद करके प्रार्थना करेंगे। அன்பானவர்களை, ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? प्रिय लोगों, परमेश्वर की ओर देखेंगे। நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறோம். हम हर एक लोग परमेश्वर में बने रहना है। அதற்கான சில அடையாளங்களை நாம் பார்த்தோம். उसके लिए कुछ चिन्हों को हमने पढ़े। பாவம் செய்யாமல் இருப்பது கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருப்பது. पाप नहीं करना, वो परमेश्वर के अंदर रहना। ஆண்டவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவது கிறிஸ்துவிலே நிலைத்திருப்பது. परमेश्वर का आज्ञा मानना, அவருக்காய் கனி கொடுப்பது கிறிஸ்துவிலே उसके நிலைத்திருப்பது. लिए फल भरा जिंदगी जीना, இன்னும் ஒருவருக்கொருவர் நாம் அன்பு கூறுவது இயேசுவில் நிலைத்திருப்பது. और उतना ही नहीं, एक दूसरे से प्रेम करना, मसीह के अंदर ठहरा। இயேசு போல நடந்தோமானால் நாம் இயேசுவில் நிலைத்திருக்கிறோம். यीशु के जैसे ही अगर हम चलेंगे तो उसमें बने रहेंगे। இன்னும் நாம் அந்த கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருப்போமானால் அவரில் நிலைத்திருக்கிறோம். और उनका उपदेश में अगर हम रहेंगे तो उसमें बने रहना। அவர் சொல்லிக் கொடுத்த பாடங்கள், उन्होंने जो सिखाया हमें पाठ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து கற்றுக்கொண்டதான அந்த நல்ல உபதேசங்கள், यीशु मसीह के पास से जो हमने सीखे सारे अच्छे उपदेश, அந்த 1 யோவானிலே சொல்லப்பட்டதான அந்த வார்த்தையை மீண்டும் जो நினைவுபடுத்துகிறேன். पहला யோவாन में जो लिखा है मैं फिर से याद दिलाता हूँ। ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. जो आदि में आप सुने उसमें आप बने रहे। முன்னோர்களை, பரிசுத்தவான்களை திரும்பி பார்ப்போம். जो हमारे पहले थे वो पवित्र लोगों को आप देखिए, அவர்கள் தாங்கள் கேள்விப்பட்டதில் நிலைத்திருந்தார்கள். वे लोग जो सुने उसमें बने रहे, தாங்கள் அறிந்து கொண்டதில் நிலைத்திருந்தார்கள். जिसमें जो जाने उसमें वो बने தாங்கள் रहे, போதிக்கப்பட்டதில் நிலைத்திருந்தார்கள். जो सिखाए गए उसमें अटल रहे। ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். सब परमेश्वर की ओर देखकर प्रार्थना करें। ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். प्रार्थना ஸ்தோத்திர करेंगे ஆண்டவரே, हम। ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. நம்ம ஒவ்வொரு கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிறோமா? ஹalleluya, ஹalleluya. ஓ thank you Lord. ஹalleluya, ஹalleluya. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே. மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஜீவாதிபதியானவரே, எங்கள் தேவாதி தேவனே, ஸ்தோத்திரம் ஐயா. ரபலர ஷகலரந்தரலர ஓ ரிகலர ஷகலரந்தரதலரபா. ஆமென், ஹalleluya. ரதலர ஷகரதலரபதிபனமலரபா. ஆண்டவரே, உம்மிலே நிலைத்திருக்க, உம்மிலே நிலைத்திருக்க. ஹalleluya. அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை, அவ்வப்போது வருவதும் போவதும் சந்தர்ப்பத்திற்காய் இயேசுவை பயன்படுத்துகிறதான அந்த நிலை மாறி ஆண்டவரே உமக்குள்ளாய் நிலைத்திருந்து 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 ஆமென் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அதனால் வெளிப்படுகிறதான அந்த அடையாளங்கள், கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவர்களுக்குள்ளே வெளிப்படுகிற அடையாளங்கள் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஜெபித்து நாம் முடித்த பிறகு பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்ற தேவ பிள்ளைகள் அப்படியே தொடர்ந்து கர்த்தருடைய பந்திக்காக நாம் ஆயத்தமாகி அமரலாம், ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, அன்பின் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உடைய நல்ல நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அருமையான நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. வல்லமையுள்ள கரம் எங்கள் மத்தியில் பராக்கிரமங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நான் கர்த்தாவே, இந்த நாளிலே வந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தேவ கிருபை இருப்பதாக தொடர்ந்து நடைபெறுகிறதான ஆண்டவரே கர்த்தருடைய பந்தி ஆராதனை அதை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் வசனங்களை கேட்டது போல கிறிஸ்துவில் நிலைத்தரு, அதன் அடையாளங்களை வெளிப்படுத்தி வாழ கர்த்தர் தாமே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள கரத்திலே தருகிறோம். தேவநாம மகிமைப்படட்டும்.
உமக்கெல்லாம் கனமகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.